பேச்சை குறைச்சா பணம் சேருமா அப்படின்னா பணம் சேரும்னு சொல்கிறாரு ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் தன்னுடைய அருளமுதம்ங்கிற புத்தகத்தில். ஸ்ரீ அன்னையுடைய சக்தி நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கை கொள்ளணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது தனிவான பேச்சு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில கருத்துக்களை அன்னையுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார். நம்ம பொதுவாகவே உயர்ந்த குரலில் பேசுகிறோம், ஹை டோனில் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. இது ஒரு வெளிநாட்டுக்காரங்க இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம பேசுறது எந்த அளவுக்கு ஹை டோனாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பேச்சுங்கிறது சக்தி, எனர்ஜின்னு சொல்கிறாங்க அன்னை. அப்போ அந்த சக்திங்கிறது செல்வம், எனர்ஜி தான் நமக்கு ஒரு செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்குது. ஆக பேச்சை குறைச்சா சக்தி சேரும்னு சொல்கிறார். சக்தி சேர்ந்தா பணம் சேரும். அதிக அளவு செல்வத்தை பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேச்சை பெரிதும் குறைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், இருக்கக்கூடிய விலங்கினங்கள்லேயே பேசக்கூடிய விலங்கினம் மனித இனம்தான். மனிதனுடைய உயர்வே பேச்சு தான். அப்படி இருக்கும் பொழுது பேசலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்போம். அதனால இதுக்கு பின்வரக்கூடிய பேச்சை குறைக்கணுங்கிறது இது விஷயம் தவிர பேசவே கூடாதுங்கிறது அன்னையுடைய சட்டம் கிடையாது. மௌனத்தை அன்னை பெரிதும் வலியுறுத்தலை. ஆனால் மௌனத்தை எப்படி கடைபிடிக்கணுங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோல் ஸ்பீச், கான்ஷியஸ் ஸ்பீச், இந்த மாதிரிலாம் விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இந்த தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஹை டோனில் உயர்ந்த குரலில் பேசுகிறோன்னு நம்ம உணரணும். அப்போ நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ, ஒருத்தட்ட பேசுகிறோன்னா அவங்கள்ட்ட கேட்கும்படியாக பேசினா போதும் அப்படிங்கிறது முதல் கண்டிஷன். ஒரு கூட்டத்தில் பேசுகிறோன்னா அவங்களுக்கு கேட்கும்படியாக பேசணும். அப்போ குரலோடைய அளவை தாழ்த்தியும் வார்த்தைகளோட எண்ணிக்கையை குறைச்சி அதை எப்படி கருத்தை சொல்ல முடியுமோ அது செய்யறது முதற்கட்டமாக இருக்கும். குரலை தாழ்த்துவதனால நம்மளுடைய பிராணன், வாழ்க்கையை நடத்தக்கூடிய பிராணனை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு அர்த்தம். வாழ்க்கையை நடத்தக்கூடிய பிராணன் நமக்கு கட்டுப்பட்டுச்சுன்னா வாழ்க்கை நமக்கு கட்டுப்படும். அப்படி கட்டுப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக அன்னை செயல்படுவது எளிது. வாழ்க்கை நமக்கு கட்டுப்பட்டதுனால அன்னையால் நம்ம வாழ்க்கையை எளிதில் வளப்படுத்த முடியும். தாழ்ந்த குரலும் குறைந்த சொற்களும் நம்முடைய உயர்ந்த வாழ்க்கைக்கு வழிகோலும்படியாக நிறைந்து விளங்கக்கூடிய வழியில் அது செயல்படும்.